ஹலோ மக்களே! 2026வது வருஷம் நடக்கப் போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல முன்னிட்டு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலினுக்கு எதிரா தமிழக வெற்றி கழகம் ஒருத்தர களமிறக்க போறாங்க. அவர் யாரு? விஜயோட பிளான் என்னன்ட்டு நாம இப்ப பார்க்கலாம். குறிப்பா கொளத்தூர் தொகுதி முதல்வர் மு.க. ஸ்டாலினோட பலமான கோட்டையா நீண்ட காலமா இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் கொளத்தூர்ல போட்டியிடலாம் அப்படின்ற தகவல் அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2011வது வருஷம் கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டதுல இருந்து இங்க தொடர்ந்து ஸ்டாலின் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு. திமுகவோட பாதுகாப்பான தொகுதியா கருதப்படுற கொளத்தூர்ல ஸ்டாலினை வீழ்த்துறது அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. கட்சி தன்னோட பலத்தை வெளிப்படுத்துற நோக்குல முக்கிய தொகுதிகளில் வலுவான வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுல கொளத்தூர்ல புஷ்ஷி ஆனந்தோட பேரு பரிசீலனையில இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. புஷ்ஷி ஆனந்த் ஏற்கனவே கட்சியோட களப்பணிகள்ல தீவிரமா ஈடுபட்டுட்டு இருக்காரு. மக்கள் கூட தொடர்பையும் வலுப்படுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜயோட செல்வாக்கும் சேர்ந்துச்சு அப்படின்னா அவர் ஸ்டாலினுக்கு எதிரா குறைந்தபட்சம் ஒரு சவாலா மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். இப்ப இது வெறும் திட்டமா மட்டும்தான் இருக்கு. கொளத்தூர்ல புஷ்ஷி ஆனந்த் போட்டியிடுவாரா அப்படின்ற கேள்விக்கு அவரோ அல்லது டிவிக கட்சியோ இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடல. வேட்பாளர்கள் குறித்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கள நிலவரத்தை கட்சி ஆராய்ஞ்சிட்டு வரதா வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டிவிகே கட்சிக்கு ஒரு முக்கிய சவால் எழுந்திருக்கு. விஜயை தவிர பொதுமக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு கொண்ட வேறு தலைவர்கள் இல்லாதது கட்சியோட பலவீனமா கருதப்படுது. தமிழக அரசியல்ல வெற்றி பெற பல்வேறு வலுவான முகங்கள், முன்னாள் அமைச்சர்கள், பிரபல உள்ளூர் தலைவர்கள் இவங்க எல்லாம் ரொம்ப அவசியமா இருக்கணும். இதுதான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு. டிவிகேல இருக்க நெறைய பேரு விஜய் ரசிகர் மன்ற உறுப்பினர்களாகவோ அல்லது அரசியலுக்கு புதுசா வந்தவங்களா தான் இருக்காங்க. இதனால தேர்தல் பிரச்சாரங்கள்ல யார் உள்ளூர் பிரச்சனைகளை எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறதையும், அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கட்சி எப்படி ஈர்க்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. புஷ்ஷி ஆனந்த் ஸ்டாலினுக்கு எதிரா கொளத்தூர்ல களமிறங்கினார் அப்படின்னா, அது 2026 தேர்தலோட மிக முக்கிய மோதல்கள்ல ஒண்ணா அமையும். நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட முதலமைச்சருக்கும் மாற்றத்தை முன்வைக்க புதிய கட்சியை வளர்த்துக்கிட்டு வர விஜய்க்கும் இது ஒரு போட்டியா இருக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் கொளத்தூர் தொகுதியில ஜெயிப்பார்னு தெரிஞ்சும் விஜய் புஷ்ஷி ஆனந்த அங்க களமிறங்க வச்சாரு அப்படின்னா அது ஸ்டாலினுக்கு விழக்கூடிய வாக்குகள்ல வித்தியாசத்தை ஏற்படுத்தும். போன தேர்தல்ல ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட இந்த தேர்தல்ல வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்குமே தவிர மற்றபடி ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலினுக்கு எதிரா அதிமுக, தேமுதிக போன்ற மற்ற கட்சிகள் முக்கிய தலைவர்களை நிறுத்த மாட்டாங்க. ஆனா விஜய் அதை தைரியமா பண்றாரு. ஸ்டாலினுக்கு விழக்கூடிய வாக்கு வித்தியாசமே விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம். நன்றி.